Hello everyone, welcome back to my channel Samachir Easy English Hub. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல் இருக்கிற செகண்ட் சாங் வாட் டு தே டூவோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டெக்ஸ்ட் புக் பேக் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சாங்கோட டைட்டில் வந்து வாட் டு தே டூ. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து டீச்சரை சொல்கிறாங்க. வாட் டஸ் அ டீச்சர் டூ? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அ டீச்சர் டீச்சஸ் லெசன்ஸ். ஒரு டீச்சர் பாடம் கற்பிப்பாங்க. ஃபார் மீ அண்ட் யூ, எனக்கும் உனக்கும் பாடம் கற்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட் டஸ் அ ஃபார்மர் டூ? ஒரு விவசாயி என்ன பண்ணுவார்? அ ஃபார்மர் க்ரோஸ் ஃபுட். விவசாயி உணவு விளைவிப்பார். ஃபார் மீ அண்ட் யூ, எனக்கும் உனக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பைலட். வாட் டஸ் அ பைலட் டூ? அ பைலட் ஃப்ளைஸ் அ பிளேன் ஃபார் மீ அண்ட் யூ. பைலட் வந்து விமானத்தை பறக்க வைப்பாங்க, எனக்காகவும் உனக்காகவும் சொல்கிறாங்க. வாட் டஸ் அ டென்டிஸ்ட் டூ? அ டென்டிஸ்ட் செக்ஸ் த டீத். பல் மருத்துவர் என்ன பண்ணுவார்? பல் மருத்துவர் பல்ல செக் பண்ணுவார், எனக்காகவும் உனக்காகவும் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனில் 3 கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேலு த ஃபார்மர், ஜான் த கார்பெண்டர், ஃபாத்திமா த டெய்லர். ஸோ கார்பெண்டர், டெய்லர் அண்ட் ஃபார்மர் நமக்கு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, திருப்பி ஃபார்மர் வராரு, பைலட் வராங்க, டென்டிஸ்ட் வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள நம்ம எந்த வார்த்தை வச்சு கூப்பிடுறோன்றதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷனாக இங்கே கீழே கொடுத்துருக்காருங்க பாருங்கள். டிரைவரை பற்றி சொல்கிறாங்க, பிளம்பர், செயிலர். ஸோ டிரைவர் என்ன பண்ணுவாங்க? பஸ் ஓட்டுவாங்க, டிரைவ்ஸ் அ பஸ். பிளம்பர் மென்ஸ் பைப்ஸ், பைப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. செயிலர் செயில்ஸ் அ ஷிப், கப்பல் ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இந்த லெசனோட மெயின் ஃபோக்கஸ். அதே வந்து பசங்க சாங்காக பாடி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ, ஆல்ரெடி மியூசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் பார்த்துருங்க. ஓகே, நம்ம இப்போ ஆக்டிவிட்டிக்கு போகலாம். ஸோ ஹவு டு தீஸ் பீப்புள் ஹெல்ப் அஸ்? இந்த பீப்புளெலாம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? Discuss in groups and write a sentence about each picture. ஸோ குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவங்களை பற்றி ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் ஆல்ரெடி நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. டென்டிஸ்ட் செக்ஸ் த டீத். ஸோ அதையே நம்ம இங்கே எழுதிடலாம். we can write this is a dentist. A dentist checks the teeth. ஓகே, அடுத்து வந்து நமக்கு கொடுத்துருக்குது ஃபார்மர். ஃபார்மர் இங்கே கொடுத்துருக்குது ஃபார்மர் க்ரோஸ் ஃபுட். ஸோ வில் ரைட் த சேம் திங் ஹியர். திஸ் இஸ் அ farmer. Farmer grows food. ஓகே, அடுத்து வந்து டீச்சர். ஸோ டீச்சர் என்ன? a teacher teaches lessons. This is a teacher. A teacher teaches lessons. ஸோ இதே மாதிரி எக்ஸாமில் மேபி பைலட்டோட பிக்சர் கொடுத்து கேட்கலாம், டிரைவரோட பிக்சர், பிளம்பரோட பிக்சர், செயிலரோட பிக்சர், யார் பிக்சர் கொடுத்து வேணாலும் கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீட் அண்ட் டிக். ஸோ இது வந்து வேல்யூஸ், லைஃப் ஸ்கில் கீழே வரும். பசங்க என்னென்ன மாரல் வேல்யூஸ் இதுலேருந்து கற்றுக்கலான்ற மாதிரி. ஐ தேங்க் பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ். எனக்கு உதவுறவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன், அது நல்ல குணம். ஸோ டேக். ஐ ஷேர் திங்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுவேன், குட். ஐ ஷவுட் அட் மை நெய்பர்ஸ். பக்கத்தில் இருக்கிறவங்கள கத்துவேன், திட்டுவேன், அது தவறானது. ஸோ நம்ம அதை டிக் பண்ண போகிறதில்ல. ஐ ஸ்பீக் பொலைட்லி டு மை நெய்பர்ஸ். நான் என் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கண்ணியமாக பேசுவேன், கரெக்ட்.
I throw waste near my neighbor's house. பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கிட்ட நான் குப்பைகளை தூக்கி எறிவேன். அது தவறான செயல். ஸோ நம்ம அதை டிக் பண்ண போறதில்ல. ஸோ இந்த 3 தான் குட் வேல்யூஸ். ஸோ வி ஹவ் chosen these 3 options. அப்புறம் இங்க ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே வந்து டிசம்பர் 23ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 23 இஸ் நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே. இது மேபி உங்களுக்கு எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எழுத வைக்கணும். வேலு அங்கிள், ஜான் அங்கிள் அண்ட் ஃபாத்திமா ஆன்டி ஆர் அனுஸ் நெய்பர்ஸ். இவங்க 3 பேரும் அனுவோட நெய்பர்ஸாம். ஸோ உங்களோட நெய்பர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. ஹூ ஆர் யோர் நெய்பர்ஸ்? ரைட் தேர் நேம்ஸ். அவங்க பெயரை இங்கே குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலே எப்படி வேலு அங்கிள், ஜான் அங்கிள், ஃபாத்திமா ஆன்டி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே நம்ம அவங்க பசங்க கிட்ட கேட்டு அவங்க நெய்பர்ஸ் பேரை கேட்டு எழுத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மாலா ஆன்டி, ராம் அங்கிள் and Lata auntie are my neighbors னு பசங்க எழுதலாம். இது 3 blank-ல அவங்க 3 பேரோட நேம் எழுதலாம். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், வேலு அங்கிள் இஸ் a farmer, ஜான் அங்கிள் இஸ் a carpenter, ஃபாத்திமா ஆன்டி இஸ் a tailor. ஸோ இவங்க 3 பேரோட ஆக்குபேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே நம்ம கொடுத்த நேம்ஸே எடுத்துக்கிட்டு, ஸோ மாலா ஆன்டி இஸ் அ ஹோம் மேக்கர். வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள ஹோம் மேக்கர்னு சொல்லுவோம். ஸோ ஹோம் மேக்கர். அடுத்து ராம் அங்கிள். ராம் அங்கிள் இஸ் அ டிரைவர். லதா ஆன்டி is a shopkeeper. கடை வச்சிருந்தாங்கன்னா shopkeeper. ஸோ அந்த பசங்க கிட்ட கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட், தேவி இஸ் அனுஸ் மதர், ஷீ இஸ் அ கிரிக்கெட்டர். தேவி வந்து அனுவோட அம்மாவோட பெயர். அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. பாலு இஸ் அனுஸ் ஃபாதர், ஹீ இஸ் அ நர்ஸ். பாலு வந்து அனுவோட அப்பா, அவங்க நர்ஸாக இருக்காங்க. ஸோ உங்களோட அம்மா பற்றி எழுதுங்க, உங்களோட அப்பா பற்றி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள், கலா இஸ் மீரா. இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்டோட மதர் நேம் என்னன்னு கேட்டு உங்களை ஹெல்ப் பண்ணலாம். இஸ் மீராஸ் மதர், ஷீ இஸ் அ டெய்லர். ரவி இஸ் மீராஸ் father, he is an auto driver. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பேரண்ட்ஸோட நேம் அண்ட் ப்ரொஃபஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. இங்கே வந்து பசங்களை அவங்க பேரண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லி இங்கே ஸ்டிக் பண்ணணும். ஸோ வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? வளர்ந்தப்புறம் அவங்க என்ன ஆகணும், அவங்க ஆம்பிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மேபி ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸோட ஆம்பிஷன்ஸ் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை கொடுத்துருக்காங்க. சீனு இஸ் அனுஸ் ஃப்ரெண்ட், ஹீ லிவ்ஸ் நியர் அஃப்ரின்ஸ் ஹவுஸ். ஸோ இதுதான் அஃப்ரினோட வீடு, இது பக்கத்தில் சீனு இருக்கான். ஓகேவா, சீனு அண்ட் திஸ் இஸ் அஃப்ரின்ஸ் ஹவுஸ். டேனி ஆல்சோ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டு அஃப்ரின்ஸ் ஹவுஸ். டேனியும் அஃப்ரினோட வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ டேனியோட வீடு இது. தே ஆர் நெய்பர்ஸ். ஸோ 3 பேரும் பக்கத்தில் இருக்காங்களா, அக்கம் பக்கம் இருக்கவங்க தானே நெய்பர்ஸ். ஸோ அஃப்ரினோட நெய்பர்ஸ் வந்து சீனு அண்ட் டேனி. அனுவும் சீனுவோட ஃப்ரெண்ட். ஸோ நம்ம அனுவோட வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இவங்க 4 பேரும் ஒன்றா விளையாடுறாங்க. தே ஷேர் தேர் டாய்ஸ், தே ஹெல்ப் ஒன் another. அவங்க டாய்ஸை ஷேர் பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அனு வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா விளையாடுறாங்க. ஸோ தே ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சீனு, அஃப்ரின் அண்ட் டேனி ஆர் அனுஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி
உங்க ஸ்டூடெண்ட்ஸும் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நேம் எல்லாம் கேட்டு எழுதலாம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சாரு, கோகுல் அண்ட் விமலா. இதே மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்னெல்லாம் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்க நேம்ஸை கேட்டு எழுதலாம். தேர்ட் ஆக்டிவிட்டி வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அதை பத்தி உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க கூட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிரிக்கெட் விளையாடுவீங்கன்னா கிரிக்கெட்ல டிக் போடலாம், சைக்கிள் ஓட்டுவீங்கன்னா சைக்கிள்ல டிக் போடலாம், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மாடியில படிப்பீங்கன்னா அதுக்கு டிக் பண்ணலாம், விளையாடுவீங்கன்னா அதுக்கு டிக் பண்ணலாம் டாய்ஸ் வச்சு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் டிக் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அவங்க ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி இங்கே வந்து அவங்க பேரண்ட்ஸோட நேம் அண்ட் அவங்க ஆக்குபேஷன் இருக்கு. ஸோ அது புக்கில் எழுதியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சர்க்கிளில் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க பேரண்ட்ஸை பற்றி பேசணும். ஸோ மை மதர் இஸ் அ ஷாப்கீப்பர், மை ஃபாதர் இஸ் அ போஸ்ட்மேன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க மை மதர் இஸ் அ டீச்சர், மை ஃபாதர் இஸ் அ பெயிண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் இப்படி உட்காந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் ரீடிங். ஸோ இது வந்து 4 பேரை உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களும் 2 சென்டென்ஸ் ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக இருக்கிறவங்க முடித்த உடனே அடுத்த சென்டென்ஸ் வேற யாராச்சும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி டேர்ன் எடுத்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹியர் யூ கேன் லுக் அட் த ஷார்ட் poem which is given here. Anu has a small cat. The cat has soft fur. One day the hungry cat sees a rat. The quick rat runs fast. The cat runs near a big tree. The rat hides in a dark hole. A kind girl gives milk to the cat. The happy cat sleeps. ஓகே, அனு கிட்ட ஒரு குட்டி பூனை இருக்கு. அந்த பூனையோட முடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த பூனைக்கு ஒரு நாள் பசி எடுக்குது. அப்போ அது ஒரு எலியை பார்க்குது. இந்த எலி வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடி போகுது. ஸோ அந்த பூனையும் துரத்திட்டே ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போகுது. அந்த எலி வந்து அந்த மரத்துக்கிட்ட இருக்க ஒரு ஹோல், ஒரு ஓட்டையில, கருப்பா இருக்க ஓட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிடுது. அப்போ ஒரு நல்ல பொண்ணு வந்து பால் கொடுக்குறா இந்த பூனைக்கு. ஸோ இந்த பூனை ரொம்ப சந்தோஷமாகி தூங்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட் பார்த்தீங்கன்னா adjectives, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ். ஸோ நியூ vocabulary உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் தேர் ரீடிங். தென் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அனு வந்து அவங்க நெய்பர்ஸை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் வேலு அங்கிள், ஹீ இஸ் அ ஃபார்மர், ஹீ க்ரோஸ் க்ராப். ஸோ அதே மாதிரி இவங்க ஃபாத்திமா ஆண்டி, இவங்க இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க, இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு சார்ட்டில் அவங்க நெய்பர்ஸை பற்றி எழுதிட்டு வந்து கிளாஸுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வீடு அது எப்படி இருக்குது, அதை சுற்றி அவங்க என்வாயர்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்றத இங்கே ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாப் இருந்தால் ஷாப் வரையலாம். மேபி இதுதான் உங்கள் ஸ்டூடெண்ட் ஹவுஸ்னால் தே கேன் ரைட் மை ஹவுஸ் அப்படின்னு ஏதாச்சும் எழுதலாம். அவங்க கீழே இருக்கவங்க நெய்பர்ஸோட வீட்டு பேர் எழுதலாம். இங்கே ட்ரீ இருந்தால் ட்ரீ வரையலாம். ரோடு இல்லை வேறு ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து பேஜ் 142 அண்ட் 143ல ஒரு கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலில் நடக்கிற ஃபேன்சி ட்ரெஸ் டே பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேறு வேறு ப்ரொஃபஷனை மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதுக்கேற்ற டூல்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஸோ ஹூ இஸ் வனி, அவங்க ஸ்டூடெண்ட் நேமும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நேம். ஸோ நம்ம கேட்குறோம் ஹூ இஸ் வனி. வனி இஸ் அ டீச்சர். அவங்க என்ன கையில் வச்சுருக்காங்க, வாட் டஸ் ஷி ஹேவ், ஷி ஹேஸ் அ புக். ஸோ டீச்சர் ஒரு புக்கை தான் அவங்க டூல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. சேம் திங், ஹூ இஸ் சின்னா, சின்னா இஸ் அ மெஜிஷியன், ஹி ஹேஸ் மேஜிக் வாண்ட். இந்த மந்திரக்கோலை இங்கிலீஷில் மேஜிக் வாண்டுன்னு சொல்லுவாங்க. தென் ஹூ இஸ் நிலா, நிலா இஸ் அ டாக்டர், ஷி ஹேஸ் அ ஸ்டெத்தஸ்கோப். Who is Umar? Umar is an engineer. He wears a helmet. Who is Nancy? Nancy is a chef. She has a ladle and a rolling pin. சப்பாத்தி கட்டைய ரோலிங் பின்னு சொல்லுவாங்க, கரண்டியை லேடல்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி கீழேயும் அந்த டூல்ஸோட இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட நேம்ஸ் எல்லாம் நீங்க போர்டில் எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். Who is Nisha? Nisha is a police officer. She has a baton. Who is Arun? Arun is a tailor. He has a scissor and measuring tape. Who is Kavin? Kavin is a military officer. He wears a cap and boots. Who is Babu? Babu is a farmer. He has a spade and axe. So அந்த டூல்ஸோட நேம்ஸ் அகெயின் கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். இந்த பிக்சரை பேஸ் பண்ணி அடுத்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணணும். இந்த டூல் பேர் ஸ்பேட் அண்ட் திஸ் இஸ் ஸ்டெத்தஸ்கோப், திஸ் இஸ் பேட்டன், ரோலிங் பின், இது லேடில், இது சிசர்ஸ். இந்த பிக்சர்ல வனி, உமர், நிஷா அண்ட் சின்னா என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க ப்ரொஃபஷன் என்ன, அவங்க டூல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வனி இஸ் அ டீச்சர், உமர் இஸ் அன் இன்ஜினியர், சின்னா இஸ் அ மெஜிஷியன் அண்ட் நிஷா இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். வனி இஸ் அ டீச்சர், she has a book. Umar is an engineer, he wears a helmet. Nisha is a police officer, she has a baton. Chinna is a magician, he has a magic wand. ஸோ மேலே ப்ரொஃபஷன் நேம் கொடுத்துருக்காங்க, கீழே அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிக்சரையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ யூசஸ் அ ஸ்டெத்தஸ்கோப்? அ டாக்டர் ஆர் அ டீச்சர்? யார் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணுவா? அ டாக்டர். ஸோ அ டாக்டர் யூசஸ் அ ஸ்டெத்தஸ்கோப். Who uses a ladle? Ladle na karandi. So a chef uses a ladle. So இதுதான் பேஜ் 142ல கொடுத்திருக்க இமேஜஸ் ஆக்டிவிட்டியோட ஆன்சர்ஸ். So next one is syllabification. Syllabification ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்பவே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல கூட இந்த syllabification வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இங்கே வந்து கிளாப்பிங் மெத்தட்ல எப்படி சிலபிஃபிகேஷன் சொல்லி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபிள்னா ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது எத்தனையா பிரிச்சு உச்சரிக்கிறோம், அதுதான் சிலபிஃபிகேஷன். நம்ம ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அது ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படின்னா வவல் சவுண்ட் வச்சுதான். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, கிரீன்ல இருக்கிறதெல்லாம் ஒரு வாட்டி தான் பிரிக்க முடியும். அதாவது இட்ஸ் அ மோனோ சிலபிள் வேர்ட். அது மொத்தமா சேர்த்தே ஒரு யூனிட் தான். ஓகே, நர்ஸ். ஸோ நர்ஸ்ன்னு சொல்லும் போது அது மொத்தமா சொல்லுவீங்க, நர்ஸ் அப்படி எதுவுமே பிரிச்சு சொல்ல மாட்டீங்க. ஸோ அது ஒருக்கா சொல்றதுனால யூ ஆர் கோயிங் டு கிளாப் ஒன்ஸ். ஸோ இட்ஸ் நர்ஸ், ஃபீல்ஸ், டால், ஸ்மார்ட். ஸோ நீங்க சொல்லும் போது எல்லாம் ஒரு சிலபிளா சொல்றீங்க. அடுத்து வந்து ரெண்டா பிரிச்சு சொல்றது. ஸோ ரெண்டு வவல்ஸ் இருக்கும், டெய்லர், டெய்லர். ஸோ டெய் வந்து அந்த சவுண்ட் இருக்கு, or o அந்த சவுண்ட் இருக்கனால அது ரெண்டா பிரிச்சு சொல்றீங்க. டெய்லர், சோல்ஜர், போலீஸ், டீச்சர். சொல்லும் போது நீங்க ரெண்டா அந்த வேர்டே ரெண்டா பிரிக்க முடியும். ஸோ ரெண்டு வாட்டி கிளாப் பண்ணலாம். ஸோ மூணா பிரிக்கும் போது டுகெதர், எவ்ரிஒன், கார்பெண்டர், ஆஃப்டர்நூன். இதெல்லாம் மூணா பிரிக்கிறனால அது 3 syllable வேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த வேர்ட்ஸ் ஆல்ரெடி உங்க கலர்ல கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லும் போது ஒரு கிளாப் வர வேர்ட்ஸ், 2 கிளாப் வர வேர்ட்ஸ், 3 கிளாப் வர வேர்ட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி இங்க பிரிச்சு அதை அவங்கள எழுத சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோரி கிளிஸ் நியூ ட்ரெஸ் அதோட லிங்க்கும் மேல போடுறேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோரியில வர வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலபிள் வேர்ட், 2 சிலபிள் வேர்ட், 3 சிலபிள் வேர்ட் என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெண்டா பிரிக்க முடியாது. ஸோ இட்ஸ் 1 syllable வேர்ட். சேம் திங் ஃபார் ஹவுஸ், ஃபார்ம்,
அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஸ்கேர் க்ரோ ரெண்டா பிரிக்கலாம். அப்செட், நெய்பர்ஸ் இது ரெண்டா பிரிக்கிறனால இது 2 கிளாப்ஸ்க்கு வச்சிருக்கோம். 3 கிளாப்ஸ்க்கு நம்ம இங்க இருக்க எக்ஸாம்பிள்ஸே தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டோரியில எல்லாமே மோஸ்டா மோனோசிலபிள் ஒரு கிளாப் இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் தான் வருது. 3 கிளாப்ஸ் இருக்கிறது இந்த 4 வேர்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ அதே நம்ம இங்க எழுதியிருக்கோம். பேஜ் 146ல நமக்கு ஓஆர் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓஆர் வேர்ட்ஸ்னா நடுவில் ஓஆர், ஹார்ன், தான், ஹார்ஸ், கார்ன், ஷார்ட், மார்னிங் இது மாதிரி ஓஆர் வர வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, அது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்றதுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையில நமக்கு அன்புன்னு ஒருத்தர் இருக்காரு. அன்பு ஹேஸ் அ ஹார்ஸ் ஆன் ஹிஸ் ஃபார்ம். ஸோ அவர் பண்ணையில ஒரு குதிரை வச்சிருக்காரு. த ஹார்ஸ் லவ்ஸ் கார்ன். அந்த குதிரைக்கு கார்ன் சோளம்னா ரொம்ப பிடிக்குமா. ஒன் பிளாங்க் அன்பு பிரிங்ஸ் கார்ன். ஸோ பார்த்தாலே தெரியுது ஒரு காலை வேலை. ஸோ இட் இஸ் ஒன் மார்னிங். One morning, அன்பு brings corn, but the horse does not come. ஆனா அந்த குதிரை அவர்கிட்ட வர மாட்டேங்குது. ஸோ அன்பு வந்து குதிரை கிட்ட நடந்து போறாரு. அன்பு walks to the horse. Oh no, he says. A dash is stuck in the horse's leg. ஸோ பார்த்துட்டு ஐயோ பாவம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ ஒண்ணு அந்த குதிரையோட கால்ல குத்தி இருக்கு. அதனால the horse can't walk. என்னன்னு பார்த்தா இங்கேயே தெரியும், முள்ளு. ஸோ இட் இஸ் thorn. முள்ள வந்து இங்கிலீஷ்ல thornன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆன்சர் இஸ் thorn. அன்பு pulls out the thorn. The horse takes a blank step. ஸோ இதுல என்ன இருக்கு, ஷார்ட் ஸ்டெப். முள் எடுத்துடுறாங்க அன்பு. உடனே அந்த ஹார்ஸ் குட்டியா ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. Soon it runs to the corn. Crunch, crunch. ஸோ சீக்கிரம் அது வந்து அந்த சோளத்துக்கிட்ட ஓடி போய் crunch, crunchனா அது சாப்பிடுற சவுண்ட். ஸோ do you want more corn? உனக்கு இன்னும் நிறைய சோளம் வேணுமான்னு அன்பு கேட்கிறாரு. The horse, the குதிரை வந்து சவுண்ட் போடுது. நெய்ஸ் வந்து குதிரையோட சவுண்ட். ஸோ இன்னும் வேணும்னு குதிரை சவுண்ட் போடுது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண வச்சு ஸ்பெல் பண்ண வைக்கணும். ஓஆர் வேர்ட்ஸ். ஸோ அகெயின் கேட்குறாங்க, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ கார்ன். திஸ் இஸ் அ thorn. திஸ் இஸ் அ ஹார்ஸ். திஸ் இஸ் அ torch. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரியில இருந்து இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. The horse loves to eat. கேக் பிடிக்குமா, கார்ன் பிடிக்குமா? கார்ன். அன்பு pulls out a thorn, முள்ளு. The horse takes a short step, a long step, a short step. First முள்ளு எடுத்தோன்னா short step. The horse wants more corn. இன்னும் நிறைய கார்ன் அந்த ஹார்ஸுக்கு வேணும்னு சொல்லுது. ஸோ இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணி ஓஆர் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. ஸோ ஓஆர் வந்து காட், பார்ன், ஃபோர்ட், லார்ட், நார்த், ஆர்டர், நார்ம், ஃபார்ம், போர்ட், ஸ்போர்ட், ஷாட், ஸ்டார்ம், டார்ச், டோன், கார்ன், ஸ்வூட். ஸோ இதெல்லாம் ஓஆர் வர வேர்ட்ஸ். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லி அவங்கள சர்க்கிள் பண்ண சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. இதே மாதிரி எல்லா லெசனோட அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.